Dear students, in this video, we are going to see the sixth sum from the exercise 5.1. The question is find the value of k if the area of quadrilateral is 28 square units whose vertices are taken in the order -4, -2, -3, k, 3, -2 and 2, 3. The area of the quadrilateral கொடுத்திருக்காங்க, that is 28 square units கொடுத்திருக்காங்க. We have to find the value of k in one of the coordinates. So இங்க coordinates கொடுத்திருக்காங்க, இது ஆர்டர்ல தான் கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம டயகிராம்ல போட்டு இது ஏபிசிடி கேல்குலேட் பண்ண முடியாது, இது ஆட்டோமேட்டிக்காகவே ஏபிசி அப்படி டேரெக்டாகவே ஆர்டரில் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த கோஆர்டினேட் ஈக்குவல் டு 28 போட்டுருங்க. தென் ஃபார்முலாவை லெஃப்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. half into that is x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1. Substitute the values. நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -4 -2 -3k 3, -2 அது 3 -2 here 2 3 again -4 -2. Now இந்த டிவைட்ல இருக்கிற 2 அங்க கொண்டு போய் இன்டு பண்ணிடுங்க. 28 into 2. now இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். -4 into k -4k then இத இன்டு பண்ணினா +6 here 9 then -4 minus of இத இன்டு பண்ண போறோம் +6 then 3k plus 3k then -4 then -12. இதை சிம்பிளிஃபை பண்ணி இதில் இருந்து கேவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள். 6 + 9 15 15 4 போச்சுன்னா 11 -4k + 11 minus here 3k -4 -12 -16 -16ல 6 போச்சுன்னா -10 equal to 56. இந்த மைனஸ் ஆஃப்ல என்டர் பண்ணிக்கங்க. -3k + 10 here -4k + 11 அப்படியே வந்துடும். -4k -3k gives -7k 11 + 10 gives 21. Right side la 56. So the 21 on right side la pochuna 56 minus 21 gives 35. 35 divided by -7. The -7 இங்க நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணினா we get the value of k as -5. So this is the value of k. That's all. Thank you.